Hi friends, welcome to Sindhuja Vaisu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உடுப்பி தக்காளி தோசை தாங்க பார்க்க போறோம். வீட்ல மாவு இல்லைன்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு தோசை இன்ஸ்டன்ட்டா செஞ்சு கொடுத்துலாங்க. ரொம்ப அருமையாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும். இது கூட வந்து நீங்க தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பார் கூட வச்சு சாப்பிடலாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இது கூட எல்லா சட்னியுமே நல்லா மேட்ச் ஆகுங்க. நீங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்ல இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நல்லா கிறிஸ்பியா, டேஸ்டியா, அருமையா இருக்குங்க. வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம தக்காளி தோசை செய்கிறதுக்கு நான் வந்து 2 தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா 4 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சுங்க, இந்த அளவு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1/4 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 கப்பு ரவை சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியே சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சுங்க. நீங்கள் வந்து சாதாரண தோசையாக ஊற்றணுன்னா இந்த அளவு வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ரவா தோசை மாதிரி ஊற்ற போகிறேன். அதனால் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுங்க. நான் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்களும் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து தோசை சுடலாம். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குங்க. இப்போ நம்ம ரவா தோசைக்கு எப்படி ஊற்றுவோம் அதே மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மல் தோசை கூட ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் வந்து மொத்தமாக ஊற்றணும், அதுனா கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கணும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க, நல்லா சூப்பராக வெந்து வரும். இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா சூப்பராக மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, தோசை ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு தோசையும் ஊற்றிக்கலாங்க. நான் ரவா தோசை மாதிரி இந்த மாதிரி ஊற்றுங்க, நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அருமையாக இருக்குங்க. இந்த ஓரங்களில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, நல்லா முருகலாக வருங்க. இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த தோசையும் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, இதையும் ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, உடுப்பி தக்காளி தோசை ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. வீட்டில் மாவுலையே நினைக்காம இந்த மாதிரி சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. இது ரொம்ப சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம், பிகினர்ஸ் கூட பண்ணிடலாங்க. நீங்கள் வந்து இதோட தேங்காய் சட்னி, பூண்டு சட்னி, சாம்பார் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.